கேப்டனோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னு கேட்டா, ஒரு கதை அந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அந்த தகுதி இருக்குன்னா அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவர் ஃபெமிலியரானவரா பாப்புலரானவரா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. கூப்பிட்டு பேசி அவருக்கு திருப்தியாகும் பட்சத்தில் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தாரு. அந்த நேரம் 2000 தவசின்ற படம் பரபரப்பா பேசப்பட்டது. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த படப்பிடிப்புல எனக்கு ஒரு அனுபவம். ஒரு நாள் படப்பிடிப்புல திடீர்னு ஒரு செய்தி, ஐயா செவாலியர் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குன்னு. அந்த நேரம் அவரு மகன்கள் ஊர்ல இல்லாத காரணத்தினால உடனே என்னையும் அழைச்சிக்கிட்டு நேரா அவர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க அவர் மறைந்த செய்தி கிடைச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து அவர் கடைசி மரியாதை செய்யற வரைக்கும் கேப்டன் இறங்கி நின்று அந்த குடும்பத்தில் ஒருத்தரா தன்னை நினைச்சுக்கிட்டு அவர் செஞ்ச சேவையெல்லாம் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். அது எந்த விதமான ஒரு போலித்தனமோ எதுவுமே இருக்காது, மனசார செய்வார். அப்புறம் ஒரு படம் எடுத்து அது முடிஞ்சிறதுக்குள்ள அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த நடிகர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கும். எங்களுக்கு அந்த தவசி முடிஞ்ச உடனே அடுத்த படத்துக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டு நிறைஞ்ச மனசுன்ற படத்தை எங்களை தயாரிக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. அது அவரோட பெருந்தன்மையை காட்டுனுச்சு.